வந்து சிங்கிங் பவுலை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த சிங்கிங் பவுல் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கோயில் டெம்பிள் இருக்குது அந்த பவுல் தான். புத்தர்களோட சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் பெல்லை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நேரம் வந்து நம்ம பெல்லுக்கு கீழே போய் நின்றுட்டு அதை வந்து ஹிட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டோன் வந்து முடிகிற அந்த லாஸ்ட்டு அந்த சவுண்டு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கேட்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுதான் வந்து ஓம் சவுண்ட். அந்த பெல்ல வர சவுண்ட் வந்து ஓம் சவுண்ட் தான். ஸோ இதை வந்து இந்த பவுலில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பவுல் வந்து ஒரு 14 டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வச்சு பண்ணது. இப்போ டெம்பிள் பெல் வந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான இருக்க கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கல பெல் தான் இருக்கும். அதில் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு லாங் டோனாக கேட்கும். இப்போ இருக்க பெல்லை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சவுண்டு. இதுலேயுமே மேக்ஸிமம் இந்த சிங்கிங் பவுல்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 14 டைப்ஸ் ஆஃப் அந்த மெட்டல்ஸை வந்து வெங்கலம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது வந்து தமிழர்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்பயும் வந்து அந்த போர்க்கலைகள், அந்த பாரம்பரியமாக வந்து கலரி, வர்மக்கலை இந்த மாதிரியான கிளாஸஸை வந்து இந்த பவுலை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த பவுல் வந்து சேம் அதே கான்செப்டாக இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த பவுல் வந்து எப்படி தலையில் எப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு நம்ம இந்த பவுலை வந்து ஹிட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டரை ஊற்றிக்குவாங்க. அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா, ஸோ அப்படி வாட்டரை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த பவுலை வந்து இப்படி ஹிட் பண்ணும்போது அது வந்து பபிள்ஸ் போச்சு, அது வந்து கொப்பளிக்க ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால தான் வந்து அந்த வாட்டர் அந்த மாதிரி மாறும். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியில் வந்து 75% வந்து வாட்டர் தான் இருக்குது. இந்த பவுலை வந்து நம்ம வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உள்ள இருக்க அந்த வைப்ரேஷனை அதோட ஃபீல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியில் 75% வாட்டர், ஹியூமன் பிரெயினில் 75% வாட்டர், இந்த எர்த்லேயும் 75% ஆஃப் வாட்டர். வாட்டர் இல்லைன்னா வந்து நம்ம டெத்தே ஆகிடும். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த வாட்டரில் வந்து வாட்டர் மெமரின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த வாட்டரை இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஹாப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் ஹாப்பி அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து வாட்டரை போய் பார்க்கும்போது அது ஒரு சிமேட்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு லோட்டஸ் ஃப்ளவரை கொண்டு போய் வாட்டரில் இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த வாட்டரோட மாலிகுல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த லோட்டஸ் ஃப்ளவர் என்ன ஷேப்பில் என்ன மாதிரி இருக்கோ அதோட பிக்சர் வந்து அந்த மாலிகுல் வாட்டரோட மாலிகுலில் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிற ஒரு வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ரியாக்ஷனும் பண்ணும். இப்போ போய் வாட்டர் முன்னாடி டெபிள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நீங்கள் வாட்டரோட மாலிகுல் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பிக்சராக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸையும் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்க இது வந்து வாட்டர் மெமரின்னு சொல்லுவாங்க.